வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நம்ம ஐடி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. மணிக்கணக்கா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்க்கறப்போ நம்ம உடம்புங்கிற ஹார்ட்வேர் எப்படி டயர்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அது எப்படி நம்ம ஊரு பாரம்பரிய கீரைகளை வச்சு பேட்ச் பண்ணி பக்காவா அப்டேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். உங்க பாடி சிஸ்டமை ரீபூட் பண்ண நீங்க ரெடியா? இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். தொடர்ச்சியான வேலை, இடைவிடாத கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், இது உங்க பயாலஜிக்கல் ஹார்ட்வேரை முழுசா உறிஞ்சிட்டு இருக்கா? நிஜமாவே ஆமா. இந்த ஐடி லைஃப் ஸ்டைல்ல நம்ம டெய்லி சாப்பிடுற உணவையே எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசினா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். ஓகே, உள்ளே போலாம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, ஐடி வேலையும் அதனால வர சவால்களும், கண்கள் மற்றும் மூளைக்கான தீர்வுகள், உடல் சூடு வலிகளை தடுக்கும் கீரைகள், சிறுநீரக பாதுகாப்பு, அப்புறம் கடைசியா இந்த கீரைகளை எப்படி சரியா சாப்பிடணுங்கிற வழிமுறைகள், இதெல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதலாவது செக்ஷன் ஐடி வேலையும் உடல்நலச் சவால்களும். இதுல நம்ம டெய்லி சந்திக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நாம டெய்லி என்ன பண்றோம்? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து வர அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதோட எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ், அப்புறம் நேரங்கிட்ட நேரத்துல சாப்பிடுறது, இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம பாடி சிஸ்டத்துல ஏற்படுற எரர்ஸ். இதனால தான் கண்ணெரிச்சல், செரிமான கோளாறுன்னு ஏகப்பட்ட ஹார்ட்வேர் பிரச்சனைகள் வருது. இத உடனே ட்ரபிள் ஷூட் பண்ணி ஆகணும். செக்ஷன் 2, கண்கள் மற்றும் மூளைக்கான தீர்வுகள். இப்போ நம்ம சென்சரி அப்புறம் மென்டல் பெர்ஃபார்மன்ஸை எப்படி ஈஸியா அப்கிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து அந்த ஸ்கிரீனை பார்க்கறப்போ கண்கள் அப்படியே வறண்டு போய் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? இது சிஸ்டம் ஓவர்லோட் ஆகுறதுக்கு சமம். இதுக்கான பெர்ஃபெக்ட் பேட்ச் தான் பொன்னாங்கண்ணி கீரை. இது நம்ம கண்களுக்கு ஒரு அருமையான கவசம் மாதிரி செயல்படும். இந்த குறிப்பிட்ட ஹார்ட்வேர் பிரச்சனையை அட்டென்ட் பண்ண நேச்சுரலாவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் ஃபுட் இது. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பொன்னாங்கண்ணி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் தான். பொன்னிறமாகும் உடல் அப்படிங்கறதோட சுருகம்தான் அது. உடம்ப தங்கம் மாதிரி மாத்துற ஆற்றல் இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க கண்களுக்கு தேவையான அந்த கூலிங்கையும் ரொம்ப தெளிவான பார்வையையும் இது கொடுக்குது. வறண்ட கண்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப். சரி, இந்த விஷுவல் அப்கிரேட எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள். வாரத்துல 2 நாள் பொன்னாங்கண்ணி கீரைய நெய் சேர்த்து சாப்பிடுங்க. இதுதான் உங்க கண்களை ஹெல்தியா வச்சுக்க தேவையான மிக சரியான புரோட்டோகால். அடுத்ததா நம்ம பிரெயின்க்கு வருவோம். தொடர்ந்து ப்ராஜெக்ட்கள், அப்புறம் அந்த டெட்லைன்ஸ் பிரஷர், இதெல்லாம் மூளைக்கு பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்து ஒரு கட்டத்துல மெமரி லேக் ஆக ஆரம்பிக்கும். உங்க பிரெயின் ஸ்லோ ஆகுறப்போ தேவைப்படுற அந்த ப்ராசஸர் அப்கிரேடுக்கு தான் வல்லாரக்கீரை இருக்கு. உங்க மெமரி பவரை பூஸ்ட் பண்ற அருமருந்து இது. இது நம்ம மூளைக்கு எப்படி ஒரு ரேம் அப்கிரேட் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். மூளை நரம்புகளை தூண்டுது, நினைவாற்றலை அதிகரிக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைச்சு மைண்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. இதை எப்படி சாப்பிடலான்னா, மதிய சாப்பாட்டோட ஒரு துவையலா அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு முழுக்க உங்க ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். 3வது செக்ஷன், உடல் சூடு வலிகளை தடுக்கும் கீரைகள். நம்ம பாடி சிஸ்டம் அதிகமா சூடாகி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகாம எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். மணிக்கணக்கா ஒரே சேர்ல உட்காந்து வேலை பார்க்கறப்போ நிச்சயமா சிஸ்டம் ஓவர் ஹீட் ஆகும். அதாவது உடம்புல சூடு அதிகமாகி பைல்ஸ் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் கூலண்ட் எது தெரியுமா? மணத்தக்காளி கீரை தான். மணத்தக்காளி நிஜமாவே ஒரு மிகச்சிறந்த நேச்சுரல் கூலண்ட். இது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னே சொல்லலாம். உடல் சூட்டை உடனே குறைச்சு குடல் பொன், வாய்ப்பொன் இதையெல்லாம் சூப்பரா சரியாக்குது. இதை எப்படி உங்க டயட்ல டிப்ளாய் பண்ணலாம்? சிம்பிளா ஒரு சூப் வச்சு குடிக்கலாம், இல்லனா பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல பாக்குறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம முதுகு கழுத்துல வர அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், அதாவது அந்த நாள்பட்ட வலிகளை சரி செய்ய முருங்கைக்கீரை ஒரு செம்மையான ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டா வேலை செய்யுது. ஐடி பீப்புளுக்கு எலும்பும் தசையும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முருங்காயில இருக்கிற அந்த அதிகமான இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம், இது உங்க வலிகளுக்கான மிகச்சிறந்த தீர்வு. இதுக்கான புரோட்டோகால் என்னன்னா, வாரத்துக்கு ஒரு முறை முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறது தான். இது உடம்புல இருக்கிற நாள்பட்ட டயர்ட்னஸ் அப்படியே போக்கிடும், ரத்த சோகையை குணமாக்கும், உங்கள நாள் முழுக்க சுறுசுறுப்பா ஆக்டிவா வச்சுக்கும். ஒரு சின்ன கப் சூப் தான், ஆனா அதோட பலன் ரொம்ப பெருசு. பாத்துக்கோங்க. 4வது செக்ஷன், சிறுநீரக பாதுகாப்பு. நம்ம உடம்போட மிக முக்கியமான அந்த இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி நம்ம பிஸியான ஷெட்யூல்ல பாதிக்கப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். தொடர்ந்து மீட்டிங் மேல மீட்டிங் இருக்கும்போது நாம பண்ற ரொம்ப மோசமான ஒரு தப்பு என்னன்னா, தண்ணி குடிக்காம இருக்கிறது, அப்புறம் சிறுநீரை அடக்கி வைக்கிறது. இதனால ஃபில்டர் பிளாக் ஆயிடும். இந்த பிரச்சனைக்கு சிறுகீரை ஒரு அற்புதமான சிஸ்டம் ஃப்ளஷ்ஷா செயல்படுது. உங்க சிறுநீரகத்தை டீடாக்ஸ் பண்ண இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த சிறுகீரை எப்படி நம்ம பயாலஜிக்கல் கேட்சை கிளியர் பண்ணுதுன்னு பாருங்க.
இது சிறுநீரை பெருக்கி உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் முழுமையா வெளியேற்றிடும். சிறுநீரக கற்கள் வராம தடுக்கும், அதோட சேர்த்து மலச்சிக்கலையும் சரி பண்ணிடும். உங்க இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் எந்த தடையும் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆக இது ஒரு சூப்பர் டூல். ஓகே, இப்போ 5வது செக்ஷனுக்கு போவோம். கீரை உண்ணும் சரியான வழிமுறைகள். எந்த ஒரு டூலா இருந்தாலும் அது சரியான முறையில யூஸ் பண்ணாதான பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படின்னு பாப்போம். இந்த ஸ்லைட் உங்களுக்கான ஒரு ஃபைனல் சீட் ஷீட். எந்த கீரை, அது எந்த ஐடி பிரச்சனைக்கு தீர்வு, அதை எப்படி சாப்பிடணும்னு இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. வறண்ட கண்களுக்கு பொன்னாங்கண்ணி நெய்யோட சேர்த்துக்கலாம். உடல் சூடு அல்சருக்கு மணத்தக்காளி சூப். ஸ்ட்ரெஸ் மெமரி பிரச்சனைக்கு வல்லாரை துவையல். முதுகுவலி டயர்ட்னஸ் இருந்தா முருங்கை சூப். அப்புறம் கிட்னி டீடாக்ஸ்க்கு சிறுகீரை. இது அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க, இல்லனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கீரைகளுக்கான யூசர் மேனுவல் இதுதாங்க. 1. கீரைகளை எப்பவுமே மதிய சாப்பாட்டுல மட்டும்தான் சேர்த்துக்கணும். நைட்ல சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். அது பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேரை ரன் பண்ற மாதிரி. 2. கீரை சாப்பிட்ற நாட்கள்ல நிறைய தண்ணி குடிக்கணும். 3. அதோட முழு பலனும் கிடைக்கணும்னா அதிக காரம், ஜங்க் ஃபுட்ஸ் இதையெல்லாம் தவிர்க்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாடி ஹார்ட்வேர் ரொம்ப சூப்பரா இயங்கும். ஆக ஃபைனலா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரையும் மொபைல் ஆப்ஸையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ற நீங்க உங்க உடம்புக்கான டயட்டை எப்போ அப்டேட் பண்ண போறீங்க? தொழில் ரீதியா வர இந்த சவால்களை சமாளிக்க இன்னைக்கே இந்த 5 அற்புத கீரைகளை உங்க டயட்ல அப்டேட் பண்ணுங்க. உங்க ஹெல்த் சிஸ்டம் எப்பவுமே ஸ்மூத்தா ரன் ஆகட்டும்.